உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீரு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீரு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர், எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும் தேவனுடைய சித்தத்தின்படியே நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிபவர், தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியாளுடைய வலது பார்சத்திலே பரிசுத்த ஆவியானவர், மகா தீர்க்கதரிசியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளின் வலது பார்சத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருக்கிறதற்காக நன்றி. இந்த இடம் முழுவதிலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு சின்ன குழந்தைகள் மேல, அடியாள் மேல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல, மைக்கு மேல கூட ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஐயா. உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஷைனிமா வாசிப்பா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எடுத்தவர்கள், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆண்டவர் எதுக்குப்பா அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வச்சிருக்கிறாரு? ப்ளீஸ் லிசன்.
ஏசாயா 49 3ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 49 அதிகாரம். அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறக்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய குழந்தையை குறித்தும் தேவனுடைய திட்டம் என்ன? இந்த குழந்தையின் மூலம் நான் மகிமைப்படணும். இந்த சின்ன குழந்தையின் மூலம் நான் மகிமைப்படணும். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றின் மூலமும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்தில் கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தார்? முதலாவது ஜெபமே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. இந்த வேர்டை கவனிச்சிங்களா? 3 மண்டலம் இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதான்னு சொல்லலை. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். 3 வானத்தில் ஏசப்பா இருக்காங்க. 30% நல்ல நிலத்தில் விழுந்த விதை. ஒன்று விழுந்து எப்படி விழுந்துச்சு? ஒன்று 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுத்தது. நீ எந்த இடத்துல இருக்க விரும்புகிறாய்? நீ 30%னா மங்கின வெளிச்சம்தான், 60%னா மிடில் ஹையஸ்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சீயோன் மலையில் எங்கள் அப்பா இருக்கிறார். அந்த பர்வதத்தை யாரும் அசைக்க முடியாது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த டிவைன் பாப்பா பிறந்திருக்கிறா, ஷைனி பாப்பா பிறந்திருக்கிறா, பூக்குட்டி பிறந்திருக்கிறா. இங்கே வைக்கிற எனக்கு பேர் தெரில, நேம் தெரில. ஒவ்வொரு குழந்தையின் மூலம் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படணும். நீ என் தாசன். இந்த வார்த்தையை என் காதுகள் கேட்க எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிற ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதியாய் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உண்மையுள்ள ஸ்தானாபதி என்ன செய்வானா? தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன்னை பெற்றவள் மகிழுவாள். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். நீ அப்படி நடக்கிறாயா? இந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் கேட்கணும். ஆண்டவரே, உமக்கு தாசனா என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே, உமக்கு யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்படி என் பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாதுப்பா. 2 குழந்தைகளை ஈசாக்கு பெற்றார், ஏசா, யாக்கோபு. ஆண்டவர் கிரியைகளினாலே ஆண்டவர் தீர்மானமே டிசிஷன் எடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னே கர்த்தருடைய திட்டம், அனாதி திட்டம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை இன்னும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல். நல்லா கவனிக்கணும். இந்த 2 குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. பிறந்தா பிறகு ஆண்டவர் வெறுத்தேன் சிநேகித்தேன்னு சொல்லலை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவனுடைய தீர்மானம் எழுதப்பட்டாயிற்று. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தக சுருள் கர்த்தர் ஒதுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது தேவகுமாரன் சொன்னார் அல்லவா? இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் ஐயா. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? அவர் எனக்கு சிலுவையை கொடுத்த, அவர் எனக்கு கொடுத்த பாத்திரம் சிலுவையா இருக்கும் என்றால் அதிலே நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? நீ எல்லாருக்கும் ரத்தம் சிந்தனும்னு தேவகுமாரனை பார்த்து பிதாவாகிய தேவனுடைய தீர்மானம் இருக்கும் என்றால் அவர் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு, அன்றாட சிலுவை உண்டு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன்.
தேவ சாயல் ஆக மாறி. தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம். தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். இந்த வசனம் யாருக்கா தெரியுமா? சொல்ல முடியுமா? பாராம பாப்பா சொல்ல முடியுமா? ஏசாயா 49:3. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில். அக்கா எந்திரிச்சின்னு சொல்லுங்கக்கா. சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீ என் தாசன் இஸ்ரவேலே, ஹல்லேலூயா, நான் உன்னில் மகிமைப்படுவேன். God bless you. கர்த்தர் உங்க மூலம் மகிமைப்படுவார். சொல்ல முடியுமா? பூக்குட்டி சொல்ல முடியுமா? சொல்லு. எந்திரிச்சு சொல்லு. ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். நீ என் தாசன் சொல்லு. அக்கா பெரியவங்களே பாட்டி எந்திரிச்சு சொல்லு. நீ என் பார்த்துனாலும் சொல்லு. எந்திரிச்சு சொல்லு. ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். நீ என் தாசன். எந்திரிச்சு சொல்லு. சொல்லு. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் உன்னில் மகிமைப்படுற மாதிரி நீ நடக்கணும். ஆமென். கர்த்தருக்கு தாசனா இருக்கணும். யாருக்கு தாசனா நம்ம இருக்கிறோம்? பாரதியாருக்கு தாசனா? பாரதி தாசன், நான் விரும்பும் தாசன் அல்ல, கர்த்தருக்கு தாசன். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு ஹெட்லைன் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? மோசேயின் தாசன், மோசேயின் ஊழியக்காரன். ஆனால் முடிக்கும் போது ஆவியானவர் எழுதி வைத்தார், கர்த்தரின் தாசனாகிய யோசுவா, கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. நீ யாருக்கும் நீ ஆரமா அற்பமா இருக்கலாம், நீ யாருக்கு நீ தாசனா இருக்கலாம். உன் முடிவு கர்த்தருக்கு தாசனா நீ மரிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தாசனா மரிக்கணும். உன் மூலம் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். இது எல்லாருடைய ஜெபமா இருக்கணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னை உமக்கு தாசனாக எல்லாரும் கைகள் உயர்த்தப்படட்டும். சைனி பாப்பா, கைகள் உயர்த்தப்படணும். கைகள் உயர்த்தப்படணும். எல்லாருடைய கைகளும் உயர்த்தப்படணும். ஆண்டவரே, உமக்கு தாசனாய் என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்னீங்களே, உம்முடைய நாமம் என் மூலம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஆண்டவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்கவில்லை. ஏசா நல்லது செஞ்சான், இவன் கெட்டது செஞ்சான்னு சொல்லலை. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலே இருக்கும் பொழுதே கர்த்தருடைய தீர்மானம், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவியோ வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். முக்கியமாக நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சிருக்குதுப்பா. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், 4ஆம் வசனம் 5வது வசனம் 5, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். தாயின் கற்பத்தில் இருந்தது முதலே. ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு தாசனாக அடியாளை உருவாக்கினார். அடியாள் ஒவ்வொருத்தரும் சொல்லணும், உங்க பேரை போட்டு, அடியாளை உருவாக்கினார். எப்பொழுது? தாயின் கற்பத்தில் இருந்தது முதல். ஆனால் இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் ஏசாயா சொல்கிறார், கர்த்தருடைய பார்வையிலே நான் கனமடைவேன், என் தேவன் எனக்கு பலனாயிருப்பார். எந்த வகையிலையும் ஆண்டவரே, சத்துருக்கள் தூசிக்க, உம்முடைய நாமத்தை தூசிக்க நாங்கள் காரணமாக இருந்துடக்கூடாதுப்பா. என் பிள்ளைங்க காரணமாக இருந்துடக்கூடாதுப்பா. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பத்சேபாலை எடுத்த காரியத்திலே உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்பா,
ஆனால் சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக இருந்துட்டியே, சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக இருந்துட்டியே. அப்படி கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லக்கூடாது. அவருடைய நாமம் என் மூலம் மகிமைப்படணும். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. கர்த்தர் மலையின் உச்சியிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மோசேயை பார்த்து சொல்ற, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. அந்த குரலை என் குரல் என் காது கேட்கணும், என் பிள்ளைங்க காதுகள் கேட்கணும். நம்ம எதில் ஏறி போகிறோம்? சினிமா பார்க்கறதுக்கு ஏறி போகிறோமா? மலை மேலே ஏறுகிற அனுபவம், அந்த உன்னத அனுபவம். யோவானை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. மோசேயை பார்த்து தொனித்த குரல், யோவானை பார்த்து தொனித்த குரல் நம்ம எல்லாரும் கேட்கணும். ஆண்டவரே ஏன் காதுகளை தொனிக்கட்டும் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். ஆண்டவரே ப்ளீஸ் ஓப்பன் மை இயர்ஸ் டு ஹியர் யுவர் வாய்ஸ். உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கும்படிக்கு என் காதுகளை திறங்கப்பா. நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மோசே கூடார வாசல்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரம் நடந்து போவாராம். பின்னாடி ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்களாம், அவங்கவுங்க கூடார வாசல் நின்று பார்ப்பாங்களாம். மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் வந்து நின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு உன்னதமான அனுபவம், எவ்வளவு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், குளோரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் மோசையோட பேசுவாராம். எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மலையின் உச்சியில் ஏறி போனான். 6 நாள் மேகம் சீனாய் மலையின் மேல் அப்படியே மூடி இருக்கிறது. 7ஆம் நாள் என்று நினைக்கிறேன், கர்த்தர் அந்த மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்பொழுதுதான் அந்த 10 உடன்படிக்கைகள் எழுதப்பட்டது. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இந்த மாதிரி 10 கட்டளைகள். எவ்வளவு உன்னதமான அனுபவம். கர்த்தருடைய மகிமை மோசேயும் யோசுவா குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சுட்டு போறார், ஏறி போறார். மேகம் சீனாய் மலையை அப்படியே கவர் பண்ணிருச்சு. பகலிலே மேகமும் இரவிலே அக்கினி தோற்றமும் வாசஸ்தலத்தை நித்தமும் மூடி இருந்தது. ஆண்டவரே நம்ம எல்லாருடைய ஜெபமும் இதுவா மாறணும். என்னுடைய வாசஸ்தலத்தை பகல்ல மேகம் மூடணும் ஆண்டவரே, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என் கூடாரத்தை மூடி இருக்கணும் ஆண்டவரே. சத்துருவின் பார்வை என் கூடாரத்தில் விழக்கூடாது ஆண்டவரே. என் கூடாரம் ஒரு மகிமையின் கூடாரமா இருக்கணும். யோபு சொன்னான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல், அப்பா உங்க ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க கேட்கணும், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை என் பிள்ளைகளுடைய காதுகள் கேட்கணும். சொப்பனத்தில் அந்த சாமுவேலோடு பேசினாரே, சாமுவேலே சாமுவேலே 4 தடவை ஆண்டவர் கூப்பிட்டார். என் பிள்ளைங்களை கூப்பிடணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க பேலியாளின் பிள்ளைகளை வளரக்கூடாது. ஏலி பாஸ்டர், நான் பாஸ்டருடைய பிள்ளைங்க ஓப்னி பினேயாஸ் அடங்கா பிடாரிகள், அடங்க மாட்டாங்க, தகப்பன் சொல்ல கேட்க மாட்டாங்க. முடிவு நரகம். நான் அண்ணாளுக்கு பிறந்த அருமையான மகன் குட்டி சாமுவேல். அந்த சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டான். அவங்க அம்மாவோடு சேர்ந்து கர்த்தரை என்ன சொல்லப்பட்டிருக்கு, பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டான், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இந்த 2 நம்ம பிள்ளைங்கிட்ட காணப்படணும். என்ன இருக்கணும், கர்த்தரை பணிந்து கொள்ளணும் பிள்ளைங்க. 2வது என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யணும். 3வது அந்த குட்டி சாமுவேல் என்ன செஞ்சான் தெரியுமா, மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டானாம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க அப்படி நடக்கிறாங்களா? மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான், தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த 3 நல்ல காரியங்கள் இந்த குட்டி பிள்ளைங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் சாமுவேல் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட்டான்.
ஆண்டவரே, என் குட்டி பிள்ளைங்க வாழ்க்கையில், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்கள் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க பேலியாடி பிள்ளைகளை வளரக்கூடாது ஆண்டவரே. சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. உங்கள் பிள்ளைங்களா வளர்க்கப்படணும் ஆண்டவரே. யூதாவுக்கு 3 குழந்தைங்க பிறந்தாங்க, ஏர், ஓனான், சேலா. முதல் 2 குழந்தைகளை கர்த்தர் அழித்து போட்டார் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவர்களாக இவர்கள் காணப்பட்டாராம். கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். எவ்வளவு பயங்கரம்! பினேகாசின் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போய்விட்டது. ஓப்னி பினேகாஸ் உடன்படிக்கை பெட்டியின் அருகில் நின்று கொண்டிருக்கிறாங்க. யுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வந்து விட்டார் என்று நினைச்சு இவங்கெல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. எப்படிங்க பாவம் இருக்கிற இடத்துல, நீ பரிசுத்த சன்னிதானத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் பொல்லாப்பானதை செய்வோம் என்றால் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ பேரை கர்த்தர் அடித்தார். தன்னுடைய பிள்ளைங்க தான். ஓப்னி பினேகாஸ் மாண்டு போனார்கள். ஏலி மாண்டு போனார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிட்டா. ஐயோ, பெடதி முறிந்து செத்து போனான். இக்கபோத் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. கர்த்தருடைய மகிமை உங்களையும் என்னை விட்டு விலகி போகக்கூடாது. மோசே கேட்டான், ஆண்டவரே உடைய மகிமையை எனக்கு காண்பி தரலும் ஆண்டவரே. என்ன ஒரு வாஞ்சை! தாவீது ராஜா கேட்டான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? இப்போ என் பிள்ளைங்கிட்டலாம் கேட்டா ஒவ்வொன்றும் சொல்லுவீங்க. உனக்கு என்னடா ஆசை? உனக்கு என்ன ஆசை? உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? இல்லை என்ன உனக்கு என்ன விருப்பமாக இருக்க? உன்னை தான் குட்டி பாப்பா, உன்னை தான். ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு சித்தமான கலெக்டராக நிறைவேற்றுவார். ஆமென். உனக்கு என்ன ஆசை? சொல்லு, உட்காந்தே சொல்லு. என்ன ஆசை? என்னம்மா? நல்லா சொல்லு, தெளிவாக சொல்லு. ஓகே, காட் பிளஸ் யூ. அடுத்து நீ. கர்த்தரோடு இருக்க யாருக்காவது ஆசை இருக்கா? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஒரு ராஜா கேட்டான், ஆடுகளின் பின்னே நடந்த அவனை கர்த்தர் அரசனாக மாற்றி விட்டார் ஐயா. ஹல்லேலூயா. அப்படி ஆசை யாருக்காவது இருக்கா? ஆண்டவரே உங்களோடு இருக்க ஆசை. அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன், அந்த லேகியோன் 6000 பிசாசை கர்த்தர் துரத்தி விட்டார். அவன் கேட்டான், என்ன கேட்டான் தெரியுமா? இதுவரை நான் கல்லறைகளே இருந்துட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை கல்லறை வாழ்க்கை ஆண்டவரே, என்னைத்தானே நான் காயப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை, நிர்வாணமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, மற்றவர்கள் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இனிமேல் ஆண்டவரே, நான் உங்க கூடயே நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்க கூடயே நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அவன் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தானா, தெளிந்த புத்தி உள்ளவனாய், வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார் ஐயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரால் எல்லாம் முடியும் ஐயா. சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறாயா. கர்த்தர் உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிற கர்த்தர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நிர்மாணமான நிலைமையிலே உன் பிள்ளை காணப்படுகிறதா? பிறந்த நாளிலே எல்லாரும் அருவருக்கப்பட்ட உன்னை உன் அருகிலே கடந்து வந்து உன்னை கையில் எடுத்தாரே, ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னாரே, அதனாலதான் நீங்களும் நான் பிழைச்சிருக்கிறோம். அப்பா சொன்ன ஒரு வார்த்தையினால நீங்களும் நானும் பிழைச்சிருக்கிறோம். வாலிப பருவத்தில் ஆண்டவர் என்ன அருகிலையும்
உங்கள் அருகிலும் கடந்து வந்தார் ஐயா. என் பிள்ளை நிர்வாணமா இருக்குதே, சத்துரு பார்க்குற மாதிரி இருக்குதே, சத்துரு நிந்திக்கிற மாதிரி இருக்குதேன்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சாராம் தெரியுமா? அவர் ரத்தத்தினால, அவர் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் ஐயா. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை என் மேல விரிச்சார் ஐயா. என் நிர்வாணத்தை எல்லாம் மூடினார். இந்த அசுத்தமான பாவியாய் இருந்த என்னை, பாவ சாக்கடையில் இருந்த என்னை, பாவத்திற்கு அடிமையாய் விட்டு போட்ட என் அவயவங்களை, அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாய் இருந்த என்னை கர்த்தர் ரத்தத்தினாலே உயிர்ப்பித்து பாதாள குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய கரத்திலே ஏந்தி அவருடைய மார்போடு அணைத்து பரிசுத்த வஸ்திரத்தை என் மேல விரித்து, என் மேல மட்டும் இல்லை ஐயா, உங்க மேலே விரிச்சார் ஐயா. நான் என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். மகளே, என் அன்பு மகனே, கர்த்தர் என்ன செஞ்சார்? என் பிள்ளை மேல குற்றையிரும் சத்துருவால் குற்றையிரும் கொலையீருமாய் இருந்த உன்னை எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறாயே. மகாராஜா நகரத்திலிருந்து எரிகோ ஒரு சாபமான நகரத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிற உன்னை என்ன நடக்கும்? கள்ளர்கள் கையில் அகப்பட்டாயே மகனே, மகளே, இப்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறாயே. உன்னைத்தான் கர்த்தர் தேடி வந்தார் ஐயா. கர்த்தர் தேடி வந்தார். லேவியன் கூட விலகி போனான் ஐயா. ஆசாரியன் பக்கமாய் விலகி போனான். நான் சர்ச்சுக்கு போனோம். ஆனா அதை விட முக்கியம், உன் சகோதரன் குற்றையீரு கொலையீருமாய் கிடக்கிறானே, பாவத்திலே மரித்து கிடக்கிறானே. வழியிலே பார்த்து விட்டு பாராதவர் போகிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை பார்த்து விசாரிக்கிறவர். உன்னை விசாரிக்க ஒருத்தர் இல்லை நினைக்கிறியா? நிமிடத்தோடு உன்னை விசாரிக்கிறவர், உனக்கு ஆதரவாய் இருக்கிறவர், உன்மேல் வஸ்திரத்தை விரித்தவர். வேறு யார்கிட்ட வஸ்திரம் வாங்கி எங்க அப்பா விரிக்கலப்பா, அவருடைய வஸ்திரம்ப்பா, பரிசுத்த வஸ்திரம், அது வெண் வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்தை சபையை பார்த்து சொன்னார். சர்தை சபையிலும் அந்த சபையை பார்த்து வருத்தப்பட்டார். ஃபர்ஸ்ட், நீ உயிருள்ளவன், பேர் தான் உயிருள்ளவன், ஆனா செத்தவனாய் இருக்கிறாயே. நீ செத்தவனாய் இருக்கிறாயே. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லையே. நீ எப்படி என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட? அதையெல்லாம் நினைவு கூற மாட்டாயா? என்னுடைய வழிகளை நடக்க மாட்டாயா? ஆனால் சர்தை சபையிலும் எனக்கு பாத்திரவான்கள் உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோட கூட வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட அந்த சபை, அந்த பரிசுத்த நகரத்தில் நடப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆண்டவரே, என் பிள்ளை அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே, எங்கள் டிவைன் பாப்பா அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். என் ஷைனி பாப்பா அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். என் பூக்குட்டி அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். எங்கள் ஒண்டர் குட்டி அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குட்டி தம்பி, ஹலோ தம்பி, கவனிக்கணும். சின்ன குழந்தையிலேருந்தே கவனிக்கணும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த கூட்டத்தில் நீ நானும் இருப்போமா? என் பிள்ளைகள் காணப்படணும் ஐயா. எதை இழந்தாலும் மனுஷன் உலகம் முழுவதையுமா தயப்படுத்தலாம். உலகமே உன் கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? நீ பெரிய நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், நீ சினிமா ஸ்டாராக இருக்கலாம், நீ எந்த ஸ்டாராக இருந்தானே, நீ கர்த்தருடைய கையில் ஸ்டாராக மாறு. ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் ஆண்டவரே, அவங்களையெல்லாம் சாத்தான் கையில் ஸ்டாராக இருக்காங்க. ஆனால் உங்கள் கையில் எங்கள் பிள்ளைங்களாம் நட்சத்திரமாக ஜொலிக்கணும். ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்தாரு? நட்சத்திரங்களாக பார்க்குறாரு. நீ என் தாசன், நீ என் தாசன். நான் உன்னை தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரன் ஏசப்பா அந்த உலகத்தை விட்டு கடந்த பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு நம்ம அந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும்ப்பா. ஆண்டவரே,
எதுக்காகப்பா அந்த உலகத்தை என்னை பிறக்க வச்சிங்க? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். என்னை மற்றவங்க பார்க்கணும், அண்ணன் பார்க்கணும், தம்பி பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாதுப்பா. கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், நன்றாக தெரியுது. நான் என்னென்னமோ வசனம் எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா வாயில் ஆண்டவர் வார்த்தையை போட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து என்ன பேசல. மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம், தாவீது ராஜாவின் அனுபவம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்படி விருப்பம் இருக்கான்? உடைய பிரசன்னத்திலே நான் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திலே நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆசாப் கேட்டான், துன்மார்க்கனின் வாழ்வை பார்த்து பொறாமப்பட்டான். கடைசியில் பரிசுத்த சன்னிதானத்தில் போய் அவங்க முடிவை பாருன்னு ஆண்டவர் காமிச்சு கொடுத்தார். பார்த்த பொழுது ஒரு நிமிஷத்தில் பாருப்பா, அழிஞ்சு போயிடறாங்க, ஆனால் ஓ முடிவு பாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் ஆண்டவரே. என் வலதுகையை பிடித்து தாங்குறீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ரிசீவ் பண்ணுங்க ஆண்டவரே. மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் இருக்க நடிக்கும் உங்கள் ஆலோசனையின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் ஆலோசனையின்படி என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே. எல்லா காரியம், சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வர உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். கடைசியில் அவன் சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம் ஐயா. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? சொல்ல முடியுமா? பரலோகத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஆனால் ஆசாப் சொல்கிறான், துன்மார்க்கனை பார்த்து பொறாமைப்பட்டவன் சொல்கிறான், பரலோகத்தில் உங்களே இல்லாமல் எனக்கு யாருப்பா இருக்கா? அவன் கண்ணுக்கு ஆண்டவர் மட்டும்தான் தெரியுது. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை ஐயா. உங்களை தவிர எனக்கு எந்த விருப்பமே கிடையாதுன்ட்டான். மறுரூப மலையில் ஏசப்பா யாரை கூட்டிட்டு போனார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூப மலையில் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் முடிவில் அவங்க பார்க்கும் பொழுது, கண்களை திறந்து பார்த்த பொழுது இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. முதல் சொல்கிறான், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம். கடைசியில் கர்த்தரை தான் அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது பிதாவை பார்த்து சொன்னார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். இப்படி சொல்லிட்டு என் ஓட்ட முடியணுப்பா. நீங்கள் எனக்கு என்னென்னலாம் என்ன கொண்டு பிளான் போட்டிருக்கீங்களோ அந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றிட்டு உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்திட்டு உங்ககிட்ட நான் வரணும் ஆண்டவரே. திருப்பி ஆண்டவர் சொல்வார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளைகளும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவருடைய மகிமையை பிதாவானவர் ஏசப்பாவுக்கு எவ்வளோ மகிமை கொடுத்துருக்கிறாரு, அந்த மகிமையை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தாராம் ஐயா. ஹல்லேலூயா. பிதாவானவர் ஏசப்பா கொடுத்த மகிமை எப்படி இருக்கும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி 4வது வசனத்தை, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் பார்க்கும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இதுவே நம்முடைய ஆவலாய் மாறட்டும். உம்முடைய நாமத்தை என் மூலம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் என் மூலம் தூசிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. 21, 22, 23 ஏரோது பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் தேவதூதன் அவனை என்ன செஞ்சானா? அடித்தான்.
புழு புழுத்து இறந்தான். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். செலுத்துகிறோமா? நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வர, வீட்டில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறியா? எல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரை. மகிமையை செலுத்த மறந்துடாதீங்கப்பா. அவன் மகிமையை எல்லாரும் மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம்னு சொன்ன உடனே கர்த்தர் பேசியிருக்கலாம். ஆண்டவரே, உண்மையிலே உங்கள் சத்தம் தான் ஆண்டவரே. உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? இப்போ நான் பேசுகிறது நானா பேசுகிறேன்? கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. ஒவ்வொரு சின்ன காரியம் செய்யறதுக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். விரல் அசைறதுக்கு கிருபை வேணும். நீ நடப்பதற்கு கர்த்தருடைய பலன் தேவை. உடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். மோசே கேட்டான். ஆண்டவர் சொன்னார், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து அந்த கண்மலையில் நில்லு. கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் மூடினார். கர்த்தருடைய மகிமை கடந்து சென்றது. ஆனால் முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார்னு. ஆனால் முகமுகமாயினாலும் நான் நினைக்கிறேன் முற்றிலுமாய் ஆண்டவர் காண்பித்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், மோசேட்ட தான் சொல்கிறாரு, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, நீ என் பின்பக்கத்தை காண்பாய். பார்த்தீங்களா? முகமுகமாயினா ஒரு சாயலை அவன் பார்த்துருக்கான். முழுமையாக என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம பிள்ளைங்க தரிசிக்கணும். ஆரோனுடைய 4 குமாரர்களை முதல் 2 குமாரர்கள் கர்த்தரை தரிசிச்சாங்கன்னு 2 அதிகாரம் 3 அதிகாரம் முன்னாடி வாசிக்கிறேன். அடுத்து 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஆரோனையும் 4 பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியக்கார அபிஷேகம் பண்ணிட்டார். நாதாப் அபியூ 2 பேரும் கர்த்தரை தரிசித்தவங்க. அடுத்து 2 அதிகாரம் 3 அதிகாரம் பாஸ் ஆகி போகுது. அந்நிய அக்கினியை கொண்டு வந்து போட்டாங்கப்பா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி பட்சித்து போட்டது. பயப்படுறோமா? நீ தேவனை தரிசிக்கிறவா இருக்கலாம், மலையின் உச்சியிலே கூட நீ ஏறலாம். எச்சரிக்கை. நான் நினைச்சேன் எவ்வளோ பெரிய தேவ மனுஷனும் ஒரே செகண்டில் கீழே விழுந்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. அந்நிய அக்கினியை கொண்டு வராதே. கர்த்தருக்கு மகிமையை செலுத்த தவறாதே. கர்த்தருடைய மகிமையில தங்கி இருக்கிற அனுபவம், கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்புகிற அனுபவம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், எழும்பி பிரகாசி, அரைஸ் ஷைன், யுவர் லைட் ஹாஸ் கம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. என் பிள்ளைங்க மேலே உங்கள் மகிமை உதிக்கணும் ஆண்டவரே. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைங்க மேலே காணப்படணும் ஆண்டவரே. என்னை பார்க்கும் பொழுது தேவ மகிமையை, ஒரு குளோரியஸ் ஃபேஸை பார்க்கணும். அவங்க மோசேயின் முகத்தை பார்க்குறாங்க. கர்த்தருடைய மகிமை, முகம் ஃபுல்லாக பிரகாசம், முகம் ஃபுல்லாக பிரகாசம். தேவன் தன்னோடே பேசினதினாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கு கூட தெரியலப்பா என் முகம் பிரகாசமாக இருக்குன்னு. கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது அவன் முகம் பிரகாசமாக மாறிடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்திலே நான் தங்கி இருக்கணும். என் முடிவு மகிமையாக இருக்கணும் ஆண்டவரே. மகிமையை தரிசிச்சுட்டு பாதாளத்தில் நாதாப் அபியூ மாதிரி உங்கள் அக்கினி என்னை பட்சித்து போட்டுறக்கூடாது ஆண்டவரே. இங்கே ஏறிவான்கிற சத்தத்தை என் காதுகள் கேட்கணும். சாமுவேலை போல கர்த்தரை நான் பணிந்து கொள்ளணும். சாமுவேலை போல கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யணும். ஒரு பணிவிடையின் ஆவி, ஒரு பணிவிடையின் ஆவி நம் பிள்ளைங்களுக்குள்ள கொடுக்கப்படணும். பணிவிடை செய்கிறோமா?
ஊழியக்காரங்களுக்கு பணிவிடை செய்கிறோமா? அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்கிறோமா? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீ ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவர் மறந்து விட மாட்டார். உன் மூலம் மகிமைப்படும்படி தேவன் வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து மோசையை போல நம்ம கேட்கணும், உடைய மகிமையை என்னை பார்க்கணும் ஆண்டவரே, உடைய மகிமை என்னை மூடணும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அந்த தங்கி இருந்த மகிமை, அந்த தங்கி இருந்த மகிமை, வாசஸ்தலத்தை நிரப்பின மகிமை, நித்தமும் மூடின மகிமை என்னை மூடட்டு ஆண்டவரே. ஒரு மகிமையின் பாத்திரமாய் என்னை வடையுமே, மகிமையின் பாத்திரமாய் என்னை நினைச்சிருக்கிறீங்களப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எரேமியா 13:11 சொல்லப்பட்டிருக்கு. அவர் எவ்வளோ அழகா சொல்றான்னு பாருங்களேன். எரேமியா 13:11. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே எப்படி மாற்றினாரா? எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். இந்த வசனம் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நான் அவர் கீர்த்தியாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், துதியாக இருக்கணும்னு விரும்புகிறார், நான் அவருக்கு மகிமையாக இருக்கணும்னு விரும்புகிறார், அவருக்கு ஜனமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்றை எங்களை நீங்கள் சேர்க்கையாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்து தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே. தேடி மீட்டிடுமே ஒரு தேவ மனுஷன் பாடுறார். பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம். தேவ ஜனத்தை கர்த்தர் தமக்கு மகிமையாக சேர்த்து கொண்டார், கீர்த்தியாக சேர்த்து கொண்டார், துதியாக சேர்த்து கொண்டார், ஜனங்களாக சேர்த்து கொண்டார். கலாத்தியர் 1:24 சொல்லப்பட்டிருக்கு, என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒன்று, கர்த்தர் ஏன் மூலம் மகிமைப்படுறாரு. ரெண்டாவது, என்னை பற்றி மற்றவங்க தேவன் மகிமைப்படுத்தணும்ப்பா. இந்த பிள்ளைக்காக, இந்த அக்காவுக்காக, இந்த தங்கச்சிக்காக, இந்த குழந்தைக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்படி ஒரு தேவ பிள்ளையா? இந்த பிள்ளையை கொடுத்த கர்த்தருக்காக நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். நம்மளை பற்றி மற்றவங்க மகிமைப்படுத்துகிறாங்களா? வேதனைப்படுறாங்களா? பவுலை பற்றி மற்றவங்க என்ன செஞ்சாங்களா? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏசாயா 61:3 அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பேன், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். நீ துயரப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறியா? உன்னை சீர்படுத்துவேன். நீங்கள் எல்லாரும் யார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று இடப்படுவீர்கள். எவ்வளோ பெரிய மகிமையான வார்த்தை. நம்மளாம் யாருப்பா? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களா என்று பார்க்கிறாராம்ப்பா. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள். இதுதாங்க ஆண்டோடைய விருப்பம். முச்செடியான பிள்ளைங்க இருக்காங்களா? ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பிலிப்பியர் 1:20 சொல்கிறார். பவுலையா சொல்றாரு, நான் ஒன்றில் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அந்த வசனம் வாசிப்போமா? அதை வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 1:20, நான் ஒன்றில் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று
எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஜீவனாலாகிலும் கர்த்தர் மகிமைப்படணும். சாவின் மூலமானாலும் கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நான் ஒன்றில் வைக்கப்பட்டு போக மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படி சொல்ல முடியுமா? இப்படி ஓட்ட முடிவு அப்படியா இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஏசாயா 41:9 சொல்லப்பட்டிருக்கு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. முன்னா பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? ஏசையா, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இரக்கங்களுக்காக கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. எங்கள் ஒவ்வொருடைய கூடாரத்தையும் உடைய மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு எங்களை உடைய மேகம் மூடட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கரம் ஓங்கிய போய் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மந்தித்தோப்பு சபை மக்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குருவானவர், உதவி குருவானவர், சபை ஊழியர், அடியால் குடும்பம் எல்லாருடைய குடும்பங்களையும் உடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10th +1 +2 படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பப்ளிக் பரீட்சை எழுத போகிறாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பும். சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், தீர்க்காயுசு உண்டாகட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு உடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்னீரே. உடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய நாமம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய், செயல்களின் மூலமாய், அன்றைய உமக்கென்று நாங்கள் கனி கொடுக்கிறதின் மூலமாய் மகிமைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னீங்களே ஏசப்பா. நீங்கள் கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள் சொன்னீங்களே ஏசப்பா. கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன், ஆமேன். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும்
உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோടെ போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோதரம் சோதரம்.